Hi friends, welcome to Lavanya's Home Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கத்திரிக்காய் கார குழம்பு. இந்த கத்திரிக்காய் கார குழம்பு ரொம்ப சிம்பிளா and ரொம்ப டேஸ்டா எப்படி பண்றதுதாங்க இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருட்கள் கத்திரிக்காய், 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 10 to 15 பூண்டு பல், எலுமிச்சம்பழம் அளவு புளி, 2 கொத்து கறிவேப்பிலை, 3 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள். வாங்க இந்த குழம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எடுத்து வச்சிருக்க புளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிக்கலாம். தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்து தாளிக்கிறதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இதனால் பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து இதை நல்லா பொன்னிறமாக வதக்கி விடணும். வெங்காயம் வதங்கும் போதே இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டு பல்லும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் பூண்டு இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளி, கறிவேப்பிலை இது ரெண்டுத்தையும் சேர்த்து தக்காளி நல்லா மசிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் இது கூட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கி வேக விடணும். கத்திரிக்காய் நல்லா இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா இதை வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க புளி கரைசலை இது கூட சேர்த்துடலாம். இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா குழம்பை ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ குழம்பு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். குழம்பு நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சதும் இது கூட தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டு குழம்பு நல்லா திக்கான பதத்தை கொதிக்கிற அளவுக்கு நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்து குழம்பு நல்லா திக்காக கொதிச்சு வந்ததும் நம்ம குழம்பை இறக்கிடலாம். பாருங்க கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்து குழம்பு நல்லா திக்காக கொதிச்சு வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான கத்திரிக்காய் காரக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேல்யூபிளான ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். நன்றி.